வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய முக்கியமான செய்தி அலசல் என்னென்னு பார்க்கலாம். நமது ஆடுகளத்தில் முதல் செய்தி, விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக நேற்று பதவியேற்றார். ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டு முதல்வராக பதவியேற்றார். சி ஜோசப் விஜய் எனும் நான் பதவியேற்பு விழாவில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 10 மந்திரிகள், அமைச்சர்கள், தாவேகா சார்பில் 10 அமைச்சர்கள் பதவியேற்றார்கள். காங்கிரஸின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் காங்கிரஸிலிருந்து நேற்று யாரும் மந்திரியாக பதவியேற்கவில்லை. அதனால் இன்னும் சில நாட்களில் காங்கிரஸ் சார்பாக சில மந்திரிகள் பதவியேற்கலாம் அப்படின்னு பேசப்படுகிறது. இதுக்கு இடையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று பதவி ஏற்கும்போது முதல்ல ஒரு இது ஆரம்பித்தாங்க. பதவியேற்பு விழா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தே மாதரம் பாட்டு பாடப்பட்டது. அது முடிஞ்சவுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. அது முடிஞ்ச உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. முடிஞ்சதுக்கப்புறம் பதவி பிரமாணம் ஆரம்பித்தது. இந்த 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 நம்ம தேச துரோகிகள் நிறைய பேர் இருக்கான் தமிழ்நாட்டில். அவன் என்ன பண்ணிட்டான், இது ஒரு பிரச்சனை ஆகிடும். அது எப்படி தமிழ் தாய் வாழ்த்து தானே முதல்ல பாடணும். இதுங்கெல்லாம் என்ன ஜென்மம்னு தெரியல, மண்டையோட மூளை இருக்கான்னு தெரியல. நம்ம வாழ்கிறது ஒரு இந்தியா நாடு, அதில் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம். நீ ஒன்றும் சொந்த நாட்டில் போய் வாழலை, உனக்குன்னு சொந்த நாடு இல்லை. இந்தியாங்கிற நாட்டில் தான் நம்ம இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பல சலுகைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். பெரிய நாடுங்கிறதுனால நமக்கு பாதுகாப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் பெரிய நாடுங்கும்போது அதனுடைய இதெல்லாம் நமக்கு கிடைக்கும், சலுகைகள் எல்லாம். பல விஷயங்கள் மத்திய அரசாங்கத்திலேருந்து மட்டும் நிதி வேணும்னு குதிக்கிறீங்களே. ஒரு மழை பெஞ்சிட்டால் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்க மாட்டேங்குதுன்னு மேலுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறீங்களா? அப்போ மட்டும் தேவைப்படுதா மத்திய அரசாங்கம்? அப்புறம் நாட்டுக்காக பாடலை பாடினா பிரிவினைவாதிகள் மாதிரி எந்திரிச்சு ஓடுங்கய்யா, நீங்கள்லாம் வேறு நாட்டுக்கு ஓடுங்க. இவங்கெல்லாம் நாடு கடத்தணும். மோடிகிட்ட சொல்கிறேன், எவன் நாட்டுக்கு எதிராக குரல் கொடுக்குறானோ அவனெல்லாம் நாட்டு வெளியில் அனுப்புங்க. துபாயிலையும் இதுலேயும் போய் கப்பலில் போய் பெயிண்ட் அடித்து பொழப்பு நடத்தினி எல்லாம் அரசியல்வாதி. ஒரு நாட்டுக்கு ஒரு வந்தே மாதரம்னு பாடினாங்க. சுதந்திரத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் ஒருத்தனுக்காச்சும் தெரியுமா? சுதந்திரம் எப்படி கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய தலைவர்கள் உயிர் தியாகம் பண்ணி வாங்கினாங்கன்னு தெரியுமா? அப்படி உயிர் தியாகம் பண்ணி வாங்கினவனுக்கு இந்த நாட்டில் பதவி அனுபவிக்கல. உங்களை மாதிரி ஆளுங்க பதவி அனுபவிச்சுட்டு இருக்கான். இதில் போய் சிறையில் போய் செக்கெழுத்தார வாவு சிதம்பரம் அவர் இங்கே ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை. சுதந்திரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரி 3ஆம் தர ஆள் தான் இன்றைக்கி கவுன்சிலரு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரின்னு ஆகுறாங்க. நாட்டுப்பற்று வேறாமையா உங்களுக்கு? வந்தே மாதரம் என்ன பாகிஸ்தானை பற்றியா பாடுறாங்க? இந்தியாவுக்கு வந்தே மாதரம்ங்கிறது தேசத்தாயை பற்றி பாடுறது, இந்திய தாயை பற்றி பாடுறது. இப்போ மத்திய அரசாங்கம் ஒரு இது போட்டிருக்காங்க, ஆணை போட்டிருக்காங்க. எந்த விழாவாக இருந்தாலும் முதலில் வந்தே மாதரம் பாடுங்கள், இந்திய தாயை வணங்குங்கள், அதுக்கடுத்தது தேசிய கீதம் பாடுங்க, அதுக்கப்புறம் மாநில இதை பாடிக்கங்கன்னு கேட்டால் மாநிலத்தை தான் பாடணுமா? நீ என்ன நீயா நாட்டாடுற? சும்மா இந்த 4 கோடி பேர் 5 கோடி பேர்கிட்ட 4000 5000ன்னு கொடுத்துட்டு குறுக்கு வழியில் வரக்கூடியவங்க நீங்கள்லாம். எவன் ஒரிஜினல் மக்கள் செல்வாக்கோட வந்திருக்கீங்க விஜயை தவிர? ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜன் சொல்லியிருக்காரு, மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் எப்போவுமே இனி தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம்னு சொல்லி. விஜய் அதை ஒத்துக்காதீங்க. இந்தியாவையும் ஒருமைப்பாட்டை நம்ம இது பண்ணணும். இந்தியாவில் தான் நம்ம மாநிலம் ஒரு மாநிலமாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் போடுறதை பற்றி அந்த ஜனகணமனதி இந்த தேசிய கீதம் பார்த்ததுனால இவங்களுக்கெல்லாம் என்ன குறைஞ்சி போகுது அப்படிங்கிறது. அதனால் குறுகிய மனப்பான்மையோடு இருக்காதீங்க. நீங்கள் மத்திய அரசாங்கம் போட்டிருக்காங்க ஆணை. இந்தியாவுக்கு ஒரு அரசியல் சட்டம்னு இருக்குது. அந்த அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதியிருக்காரு, ஜனகணமனதி முதல்ல பாடணும் அப்படிங்கிறது, கடைசி பாடணும் அப்படிங்கிறது எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. அதைத்தான் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறவன் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி இவன் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடு தனி நாடாக இருந்தால் அவங்கெல்லாம் விற்றுட்டு போயிருப்பாங்க இந்த அரசியல்வாதிகள். நாட்டையே
நாட்டையே விற்றுட்டு போயிருப்பாங்க. கொள்ளையடிக்க மத்திய அரசாங்கம்னு இருக்கிறதுனால தான் சிபிஐ உள்ளே வரான், இடி உள்ளே வரான், இவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறான். இல்லைன்னா இவனே ஆட்சியில் இருந்துட்டு இது பண்ணிவிட்டு ராஜபக்சே மாதிரி ஓடிடுவாங்க நாட்டை விட்டு. அதனால் சொல்கிறேன், இந்த இது வந்து ஒரு விதான நிகழ்ச்சி. அவங்க கவர்னர் பண்ணது சரியான விஷயம்தான். முதலில் வந்தே மாதிரம் தான் பாடணும். முதலில் இந்தியனாக இரு, அதுக்கப்புறம் தமிழனாக இரு. அதுதான் இந்த இந்தியாவின் இது தலைவிதி. அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். எல்லாம் ஃபாலோ பண்ண முடியாதவன் துபாய்க்கு ஓடு, போய் பெயிண்ட் அடிங்கிறேன். கப்பலுக்கு போய் பெயிண்ட் அடி. ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஏணியில் ஏற்றி விட்டு கப்பலுக்கு பெயிண்ட் அடிங்கடான்னு விடணும். அப்போ தான் உங்களுக்கு புத்தி வரும். சோறு சாப்பிட்றது இந்த மண்ணில், சலுகைகளை அனுபவிக்கிறது இந்த மண்ணில். இது மட்டும் வந்தால் மட்டும் இது தேசிய கீதம் பாடக்கூடாது, இதை இது பண்ணக்கூடாதுன்னு என்ன ஜென்மங்கள் நீங்கள் அப்படிங்கிறது தான் எனக்கே தெரியலை. அதனால் இந்த ஜென்மங்கள் பேச்சை கேட்காதீர்கள். இந்தியனாக இருங்கள், அடுத்தது தமிழனாக இருங்கள். இதைத்தான் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் தமிழர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம். அதனால் விஜய் அவர்கள் வந்து நல்லவேளை விஜய் அந்த கருத்தை சொல்லலை. இவர்களுக்கு குரலுக்கெல்லாம் செவி மடுக்காதீர்கள், இது முட்டாள்களின் கூட்டம் அப்படிங்கிறத விஜய்க்கு முதல் செய்தியாக சொல்கிறோம். விஜய் பதவி ஏற்ற உடனே நல்ல செய்தியாக சொன்னார். யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன்னு இருக்கார். நானும் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன், அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா லஞ்சமும் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, என்னை சார்ந்தவர்களையும் ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிறது நல்ல செய்தி. அதோட எல்லாமே நான் தான் கண்காணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே என்னுடைய இதில் தான் இருக்கும், கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, திமுக இருக்கும்போது எல்லாமே ஒரு நாள் கண்ட்ரோலில் இல்லை. திமுக இருக்கும்போது கண்டவன்லாம் நீங்கள் சீட்டை வாங்கணும்னா திமுககாரன் பட்டப்பாடு. ஒருத்தன் போய் ஸ்டாலின் காலில் விழுவான், இன்னொருத்தன் போய் அழகிரி காலில் விழுவான், இன்னொருத்தன் போய் கனிமொழி காலில் விழுவான். அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு காலிலையும் விழுந்துட்டு காற்று கிடப்பான் சீட்டு வருமானு. இதில் கருணாநிதி காலில் விழுந்தவனுக்கு தான் சீட்டு கிடைக்காது, மற்ற குடும்பத்தில் இருந்து எல்லார் காலிலையும் விழுந்தவனுக்கு பூரா சீட்டு கிடைச்சிடும். அப்போ என்னாச்சு, எத்தனை பவர் சென்டர் இருந்தது இதில் கருணாநிதி காலத்தில். அதைத்தான் அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து பவர் சென்டருக்கு இடமே இல்லைன்ட்டு. அதனால் இப்போ அது கருணாநிதி சொத்தோன்னு இப்போ என்னாச்சு, ஸ்டாலின் ஒரு பவர் சென்டர், இவர் உதயநிதி தனி, சபரீசன் தனி, அப்புறம் ஸ்டாலின் தனி, எத்தனை பவர் சென்டர் பார்த்தீங்கல்ல. அதைத்தான் அவர் சொல்கிறார், என் இதில் தான் இருக்கும் கண்காணிப்பில். அதுவும் நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். போதை மருந்தை ஒழிப்பேன்னு இருக்கார், போதைப் பொருட்களை ஒழிப்பேன்னு இருக்கார். அதனால் போதைப் பொருட்களை ஒழிக்கணுங்கிறது தானே நாட்டோட முக்கியமான கட்டாயம். தமிழ்நாட்டில் போதை வந்து இதாகுது. இதை வச்சுக்கிட்டு இது முக்கியமான வாக்குறுதிகளை எல்லாம் அவர் கொடுத்துருக்கார். அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த பதவியேற்பு விழாவில் யார் யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூக்க அழகிரி மகள் கயல்விழி வந்திருக்காங்க. இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டதுக்கு சொல்லிட்டாங்கன்னா, விஜயுடைய ரசிகை நான், அதுக்காக வரல, அவங்க சித்தப்பாவுக்கு அடி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. இது ஒரு புதிய வரலாறு படைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேல மேல அவர் நல்லது செய்யணும்னு ரொம்ப அவளோட எதிர்பார்த்து சித்தப்பாவை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே வந்திருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அப்படி தான் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு இவ்வளவு நாட்டை கொள்ளை அடிச்சுக்கிட்டு உங்கள் குடும்பத்தெல்லாம் ஒதுக்கி இருந்துட்டு, உங்கள் அப்பா இல்லைன்னா திமுகவை வந்து இந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் வந்து இது உருவாக்கி இருக்க முடியுமா? நீங்கள் உருவாக்கி வச்சதில் இவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் சரியான அடி கொடுத்தீர்கள். விஜய் இதுக்கு நீங்கள் பதவியேற்பு விழாவுக்கு வந்ததில் வந்து மிக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது அடுத்த விஷயம். மற்றபடி முக்கியமான இவங்கள்லாம் கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் முக்கியமானவர்கள் கலந்து கொண்டு ஒரு சாதாரணமான விழா நடத்திட்டாங்க. அடுத்தது பதவி ஏற்றவுடன் அடுத்தது அவர் மறுநாளே அன்றைக்கே அவர் செஞ்ச முதல் விஷயம் வீரமணியை போய் பார்த்துருக்கார். வீரமணியை பற்றி எங்களுக்கு நல்ல ஒப்பீனியன் இல்லை, ஆனால் அவருக்கு 94 வயசாயிடுச்சு. அதனால் ஒரு வயதுக்கு மரியாதை கொடுத்து விஜய் போய் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீரமணி கதை எடுத்திங்கன்னா, கருணாநிதிக்கு விசுவாசமாக இருந்தார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா முதலமைச்சரானோன்னா அங்கே போய் காலில் விழுந்தார். காலேஜுக்கெல்லாம் வந்து அனுமதி வாங்கினார். சமூக நீதி காத்த வீராங்கனைன்னாரு ஜெயலலிதாவா. பிராமண பெண்ணை பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பானாடின்னு சொன்ன ஈவேராவின் சீடர் பார்ப்பன பெண்ணான ஜெயலலிதாவை சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டமே கொடுத்தார். அப்புறம் அவருக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் அது பண்ணிக்கிட்டார். இப்போ ரொம்ப கவலையில் இருந்திருப்பார்.
என்னடா ஸ்டாலின்கிட்ட நிறையா விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தோமே, அவர் போயிட்டார், இனி என்னடா யாரடா பிடிச்சி காரியங்களை சாதிக்கிறதுன்னு அவர் பிடிச்சிக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது விஜய் பதவி ஏற்றோன்னா முதல்ல அவர்கிட்ட போயிட்டார். ஒரே குஷி இவருக்கு, வீரமணிக்கு இன்னொரு 4-5 வருஷம் ஓட்டிடலாம், ரெக்கமெண்டேஷன் நிறையா போகலான்னு அவரை வாங்கன்னு உட்கார வச்சு பண்ணார். பண்ணினதுக்கப்புறம் அங்கேயே அது பெரியார் திடல் எக்மோரில், சென்னை எழும்பூரில் இருக்குது. அந்த பெரியார் திடலில் அப்படியே கூட்டிகிட்டு வந்து அந்த பெரிய ஈவேராவோட இதை காமிக்கிறாங்க, அந்த அவருடைய நினைவு சின்னத்தை. விஜய் வந்தால் ஈவேரா வாழ்க ஈவேரா வாழ்கன்னு கத்துறான். சித்தாரை போய் வாழ்கன்னு சொல்லலாமா? வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, உரிமை வாழ்கவே. இந்த அடிப்படை விஷயம் கூட உங்கள் தீக்காக்காரனுக்கு தெரியல. ஈவேரா நாமம் வாழ்கங்கணும், செத்தவங்களுக்கு நாமம், உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் வாழ்கங்கணும். அடிப்படை பகுத்தறிவு பாசறைகள் நீங்கள்லாம் அடிப்படை விஷயமே தெரியல. ஈவேரா வாழ்க ஈவேரா வாழ்கங்கணும். ஆனால் அந்த நேரத்தில் நான் வீடியோவில் என்ன கவனித்தேன், விஜய் வாயால் ஈவேரா வாழ்கன்னு சொல்கிறாரான்னு பார்த்தா அவர் வாயை திறக்கலை. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா அவருக்கு விஷயம் தெரியும். முதல்ல ஈவேராவின் கொள்கை தான் எங்கள் கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய இதில் சொன்னேன், ஈவேரா கதைகளை பற்றி எல்லாம் நிறைய சொன்னேன். இந்த ஈவேரா வந்துக்கிட்டு ஆரம்ப கட்டத்திலேருந்து தன்னுடைய மனைவி நாகம்மாள் கோயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லி 4-5 இளைஞ சின்ன வயசு பசங்களே என் பொண்டாட்டி பின்னாடியே போய் ஃபாலோ பண்ணி கிண்டல் அடிங்கடான்னு சொன்னவர். அதுக்கப்புறம் நாகம்மா பின்னாடி வந்து கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தார் ஈவேராட்ட. அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த அம்மா கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டாங்க. இதை வந்து அவருடைய விடுதலை பத்திரிக்கையில் அவரே எழுதுகிறார். அப்போ பெண் விடுதலைன்னு பேசினவர் சொந்த பொண்டாட்டிக்கே வந்து ஆட்களை விட்டு இது பண்ண சொன்னார். அவருடைய வரலாறு அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்க ஆடாடினார். சுதந்திரம் கிடச்சி இன்றைக்கி கருப்பு கொடியை ஏற்றினார். இவருடைய இது பிடிக்காமல் 73 வயசில் கல்யாணம் பண்ணார், வளர்ப்பு பண்ண கட்டினார். இது பிடிக்காமல் தான் அண்ணாதுரை இந்த குரூப் எல்லாம் போயான்ட்டு விட்டுட்டு வெளியில் வந்து தீக்காவில் இருந்து வெளியில் வந்து திமுகன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த குரூப்பே போய்கிட்டு அவர் காலில் வந்துக்கிட்டு தீவேரா ஈவேரா பெரியார்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தமிழ்நாடு பூரா தெரியும் இந்த ஈவேரா எப்படிப்பட்டவர்னு. ஜாதி துவேஷத்தை வந்து இது பண்ணி விட்டார். பாப்பானையும் பாம்பையும் கண்டா பாப்பான அடினார். முக்குளத்தோர் ஒரு விபச்சாரிக்கு பிறந்த 3 மகன்கள்னு மதுரையில் 1900 சாகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதுரையில் பேசி மிகப்பெரிய கலவரம் உருவாச்சு. வன்னியர் பெருமக்களை வந்துக்கிட்டு எவ்வளவு கேவலமாக அவர் பேசினார்னு சொல்லி இவரே சொன்னார் துரைமுருகனே. பட்டியலினத்து பெண்கள் வந்து ஜாக்கெட்டு போட்டதுனால தான் ஜாக்கெட் விலையில் போச்சுன்னாரு. இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும்னாரு. இதுக்கு பூரா விடுதலையில் ஆதாரம் இருக்குது. விடுதலை பத்திரிகைங்கிறது அவர் நடத்துகிற பத்திரிக்கை. அவரே வந்து அதில் எழுதுவார். அது மாதிரி டெய்லி எழுதுவார். அதில் வந்த விஷயங்கள் தான் அதனால தான் ஈவேராவை பற்றி அப்புறம் விஜய் புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதிகம் பேசலை. இன்றைக்கி கூட பாருங்கள், அவர் வாழ்கன்னு சொல்லலை, சுற்றி இருக்கிறவங்க தான் வாழ்கன்னு சொல்கிறார். அதனால் தாவிக்க ரசிகர்கள் அதை புரிஞ்சுக்கணும், ஈவேரா எப்படிப்பட்ட மனிதன். அதனால தான் உங்கள் தலைவர் வாயவே திறக்கிறார், வாழ்கன்னு கூட சொல்லலை. அதனால் நல்ல தலைவர்களை வந்து நம்ம போட்டுக்கணும். நல்ல வேலை விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துட்டார். அதுக்கடுத்தது விஜய் வந்து வீட்டை போகிறார். ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. எல்லா தலைவர்கள் வீட்டுக்கும் போயிருக்கார். ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறதுக்கு விஜயுடைய பெருந்தன்மை. ஆனால் ஸ்டாலின் ஒருத்தர் அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, போனாலுமே பின்னாடி இதுக்கு முதுகில் குத்துவாங்க, கெட்ட வேலை பண்ணுவாங்க, ஆட்சியை கவுக்கிறதுக்கு வேலை பண்ணுவாங்க. அந்த கூட்டமே அப்படி கூட்டம். அப்படியே ஸ்டாலினை பார்த்தாரு, அப்படியே இது சொல்லிவிட்டு வாழ்த்து பெற்றுட்டு வந்தார். ஸ்டாலின் அறிக்கை விட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்த்துக்களை சொன்னேன், சில அறிவுரைகளையும் சொன்னேன், புத்திமதிகளையும் சொன்னேன்னாரு. என்ன புத்திமதி சொன்னாருன்னு தெரியலை. ஏன்னா இவர் புத்திமதி சொன்னாருன்னா உள்ள ஆளுங்களையும் கெடுத்து விட்டுருவார். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? புத்திமதி நான் சொல்கிறத கேளு, இங்கே கொள்ளையடித்து இங்கே சொத்து சேர்க்காத, துபாயில் அதுக்கு வழி இருக்குது, துபாயில் போய் கம்பெனி ஆரம்பிச்சிரு. நான் அப்படி தான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நோபல் ஸ்டீல் ப்ரைவேட் லிமிட்டட்னு துபாயில் ஆரம்பிச்சிருக்கேன். என் பையன் உதயநிதியை இயக்குனராக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் உதயநிதி துணை முதலமைச்சரானோன்னா அன்பில் மகேஷை இயக்குனராக போட்டிருக்கேன். அந்த ஸ்டீல் கம்பெனின்னு வச்சுருக்கேன். நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து நானே 1000 கோடிக்கு அந்த கம்பெனிக்கு, என் பையன் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். இப்போ கோடிக்கணக்கில் இங்கே வந்து இப்போ வியாபாரம் நடக்குது. அப்படி நீ அது மாதிரி கம்பெனி ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருப்பார். டாஸ்மாகில் 10 ரூபா வையே,
செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு மந்திரி வச்சிரு, டெய்லி உனக்கு வந்து கமிஷன் வரும், கடைக்கு 60,000 ரூபா வாங்கு, இதெல்லாம் சொல்லியிருப்பார். கள்ளச்சாராயத்தை டாஸ்மாகில் கலை சொல்லியிருப்பார். கட்சிக்காரனை வந்து உற்பத்தி சாலை வைக்க சொல்லு, அதுலேருந்து உனக்கு ஒரு கமிஷன் வாங்க, இந்த மாதிரி அறிவுரையைத்தான் சொல்லி இருப்பார். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், அவர் என்ன புத்திமதி சொன்னாருன்னு தெரியல. அவங்களுக்கு நல்ல புத்திமதி சொல்கிற அளவுக்கு இது கிடையாது. அதனால் மோசமான புத்திமதி சொல்லியிருந்தால் அதெல்லாம் மறந்து விடுங்கள். அதனால் ஏதோ நீங்கள் பெருந்தன்மையாக இவரை போய் பார்த்துருக்கீங்க, இவரை எல்லா பேரையும் பார்த்துருக்கேன். வைகோ வீட்டுக்கு போனார், வைகோ என்ன சொல்லிவிட்டார், மகன் துரை வைகோவை கூப்பிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணார், இவர் தான் என் மகன். அவர் என்ன பண்ணியிருக்கார் விஜய்கிட்ட, சார் எங்கள் வீட்டு வேலைக்காரியை உங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வேலைக்காரியை இது பண்ணி வேலைக்காரியோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க ரொம்ப குளிர்ந்து போயிட்டாங்க. ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு 59 இருக்குது, அவங்களுக்கு பாவம் 2 தானே இருக்குது, 2 இருக்கிற நம்மகிட்டே வந்துட்டாங்களே, வாழ்த்துப்பட்டுட்டாங்க அப்படின்ட்டு பெருமையாக சொல்கிறேன். அண்ணாதுரை வந்து அண்ணாதுரை காலத்தில் தான் இது நடந்தது அப்படிங்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் சிஎம் ஆனோன்னா கருணாநிதியை போய் பார்க்கல, ஏன்னா கவுத்துனது பூரா வருது தானே, அதனால் போய் பார்க்கல. அதே மாதிரி ஜெயலலிதா சிஎம் ஆனோன்னா கருணாநிதியை போய் பார்க்கல, ஸ்டாலின் சிஎம் ஆனோடனே எடப்பாடியை போய் பார்க்கல. ஆனால் இவர் வந்து பார்த்தாருன்னா அப்போ அண்ணாதுரை பார்த்தாராம். அண்ணாதுரை வந்து ஏன் பார்த்தாருன்னா அப்போல்லாம் யோகியர்கள், இப்போ மாதிரி இது கொள்ளையடித்தவங்க இல்லை. காமராஜரை போய் பார்த்தார், ராஜாஜியை போய் பார்த்தார், அப்புறம் இந்த 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 ஜென்ம வரையும் போய் பார்த்துட்டார் இந்த ராமசாமியும். ஏன்னா ராமசாமிக்கு அவங்களுக்கு தானே சண்டை. ராமசாமி இவங்களை பற்றி ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினவர், அண்ணாதுரையை பற்றியெல்லாம். அதனால் இருந்து அவங்கள பார்த்தார். ஸோ அப்போ பார்த்த தலைவர்கள் நல்ல தலைவர்கள். இப்போ பார்க்குற தலைவர்கள்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்தார். இருந்தாலும் அவங்களையும் போய் பார்த்துட்டார். முக்கியமான தலைவர்கள்னு சொல்லி 3-4 பேரை போய் பார்த்துட்டார். அன்புமணியை போய் பார்த்துட்டார். எனக்கு என்னென்னா இவ்வளோ பேரோட நிறுத்திட்டார். நான் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக தலைவரையும் பார்த்துருங்க, எடப்பாடியும் பார்த்துருங்க, அவங்களும் அதிமுக தலைவர் இல்லை, இவர் வந்து பாஜக தலைவர் இல்லை. நான் என்டிஏ இவங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேணாம், ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்துட்டீங்க அன்புமணியை. அப்போ நீங்கள் பாஜக தலைவர்கள் அதிமுக தலைவர்கள் எல்லாத்தையும் வித்தியாசம் இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் பார்த்து விடுங்கள். அப்போ தான் வந்துக்கிட்டு யாரும் வந்து குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறது. விஜய் பதவியேற்பிலிருந்து விஜய் வந்து ஒவ்வொரு தலைவர்களை பார்த்தது வரை. ஸ்டாலினை போய் பார்த்துட்டீங்க, ஸ்டாலின் ரொம்ப குஷியாக இருப்பார். செந்தில் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணியிருப்பார், கவலைப்படாத, கரூரில் ஒன்று பிடிச்சி உள்ளே விடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தைய, இப்போ பண்ண மாட்டார், என்னையே வந்து பார்த்துட்டார், ஏதாச்சும் ஒன்றுனா நானே ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், செந்தில் பாலாஜியை போடாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. மந்திரிகிட்டெல்லாம் சொல்லியிருப்பார், கேஎன்ஆர்கிட்ட, கவலைப்படாதங்க, கேஎன்ஆர் எஃப்ஐஆர் போட மாட்டாங்க இந்த இடி வழக்கில், நம்மளை வந்து பார்த்துட்டு போயிட்டாரு, நான் ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு அங்கே சொல்லியிருப்பார். மந்திரியை பூரா இப்போ கொஞ்சம் தெம்பாக உட்காந்துருப்பான். ஆஹா, நம்ம தலைவர் வந்து பார்த்துட்டாரு, ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் விஜய்க்கு சொல்கிறேன், பார்த்ததோடு நிறுத்திடுங்க, எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடுறதுல மாற்று கருத்தே இல்லை. எனக்கு தேவை இவங்க கொள்ளையடித்த அத்தனை பணத்தையும் மீட்டு அரசு கஜானால சேர்க்கணும். 10 லட்சம் கோடியும் இவங்க சொத்துக்களை இது பண்ணி தான் நீங்கள் வந்து அடைக்கணும். அதில் வந்து எந்த வித பாரபட்சமும் காட்டக்கூடாது. பதவியேற்றார் விஜய், எல்லாம் வந்து அப்படியே கும்பிட்டுட்டு போனாங்க, வணக்கம் தெரிவித்தாங்க. இவங்க கூட போனாங்க, பிரேமலதா, அவர் எந்திரிச்சு வணக்கம் தெரிவித்தார் பிரேமலதா. அதோட சூட்டாக ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டு வெளியில் வந்து அறிக்கை விட்டாங்க, விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்ட்டாங்க. ஏன்னா எந்திரிச்சு கும்பிட்டாரு. அதனால் அப்போ லாலிபப்புனார். அதுக்கப்புறம் வந்து விஜய் எங்கள் வீட்டு பிள்ளைன்னாரு. வெளியில் வந்து ஆதரவை கொடுக்க மாட்டோம். உங்கள் ஆதரவை யார் கேட்டால் ஒரு எம்எல்ஏ, நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும்னா 1008 கண்டிஷன் இருக்குது. ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் இதெல்லாம் கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், இப்படிலாம் கேட்பீங்க. அதனால் உங்கள் ஆதரவை கேட்கல, அதனால் அவங்க வந்து ஆதரவை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்படலை. எல்லோரும் பதவியேற்பு முடிஞ்ச உடனே கும்பிட்டுட்டு போனாங்க விஜயை. கும்பிடாதவங்க 2 பேர் தான். ஒன்று செந்தில் பாலாஜி, அவரையும் கும்பிடலன்னா குற்றமுள்ள நெஞ்சு குறுக்கும். இவர் வந்த கூட்டத்தில் தானே நம்ம கலாட்டா பண்ணி 41 பேரை காலி பண்ணோம். எப்படி போய் நம்ம இது இல்லாமல் கும்பிடுறது, மனசு ரொம்ப இடிக்குது அப்படின்னு அவர் கும்பிடவே இல்லை. 100 கும்பிடாத ஆள் வந்து உதயநிதி, அவரையும் கும்பிடலன்னா ஜனநாயகன் படத்துக்கு நம்ம தானே கெடுத்தோம், நிறைய ரிலீஸ் ஆகிருக்குமே, நம்ம தானே கெடுத்து இந்த இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தணும், எந்த மூஞ்சியோடு போய் கும்பிடுறதுன்னு அவர் வந்து கும்பிடல.
எப்பவும் போல் இன்றைக்கி டிஷர்ட்டு நம்ம உதயநிதி. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் எதிர்க்கட்சி தலைவராம். படு கேவலம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு நாள் கட்சியில் இருந்த சீனியர் KN உதவி தலைவராம், இவர் தலைவராம். இவர்கிட்ட கேட்டிருக்காங்க KN அவருக்கு நெருங்கியவங்க, என்ன தலைவா அந்த ஆளை போயிட்டு தலைவர் நீ உதவி தலைவர் இடையே சும்மா இல்லை, எஃப்ஐஆர் போட போகிறாங்க இதில். இப்போ தான் தலைவர் விஜய் பார்த்துட்டு போயிருக்காரு. தலைவரை வச்சு அந்த எஃப்ஐஆர்லேருந்து தப்பணும். என்ன பதவி கொடுக்குறானோ வாங்கிக்க. அதனால் துணைத் தலைவர் என்ன மாணவருக்கு ரோஷன்லாம் தொடச்சி போட்டுடணும். திமுகவுக்கு வந்துட்டா இன்பநிதியை தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கணும் கூட இன்னும் துணைத் தலைவராக போட்டால் நான் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா எப்போ போயிடுச்சு நமக்கு திமுகவுக்கு வந்ததுலேருந்து மானம் வெக்கம் ரோஷம் சூடு சொரணை எல்லாம் போயிடுச்சு. அதனால் அவரே தலைவராக இருக்கட்டும். அது என்னை விட உங்களை விட என்ன தலைவாக 20 வயசு இளையவராச்சு, எத்தனை வயசுனா என்ன, சம்பாதிக்கிறோம்ல விடுன்ட்டாங்க. அடுத்தது கொரோடாவா கொரோடா ஏவா வேலுவை போட்டாங்க. அவர்கிட்டையும் கேட்டாங்க, என்ன சார் அவருக்கு முன்னாடி நான் அப்போ இருக்கும்போதே வாழும் பெரியார்னு சொன்னோம்ப்பா. நம்ம இவரை இந்த உதயநிதியை வாழும் பெரியார்னெல்லாம் வாழ்த்திருக்கேன். இந்த மானம் கட்டதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம அதெல்லாம் தொடச்சி போட்டுடணும். கொரோடா கொடுத்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அப்படி தான் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பதவி ஏற்கிறாரு. அந்த பார்லிமெண்ட்டை நாடாளுமன்றத்தை நாரடித்தாங்க. நாடாளுமன்றத்தில் பதவி ஏற்கும்போது எம்பிக்கெல்லாம் உதயநிதி வாழ்க உதயநிதி வாழ்கன்னு பதவி ஏற்றாங்க. அதில் தயாநிதி மாறனும் போய் உதயநிதி வாழ்கன்னாரு. பாராளுமன்றத்தில் இந்திக்காரங்க பூரா என்னையா பதவி ஏற்கணும்னா அரசியல் சட்டத்தில் எப்படி பதவி ஏற்கணும்னு கொடுத்துருக்காயா, அதை இல்லை படிக்கணும். இவங்க யாரோ வாழ்கங்கிறாயா, யார் அவங்கன்னு கேட்ட உடனே இவங்கெல்லாம் திமுகன்னு ஒரு கட்சியை சேர்ந்தவங்கப்பா, இவெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கான் நாசமாக போட்டுக்கிட்டேன், இவனுக்கு எப்படியா ஓட்டு போடுறாங்க, அவன் எங்கேயா ஓட்டு போடுறான், இவன் 4000 5000 கொடுத்துட்டு ஓட்டு போட வைக்கிறான், அவன் ஓட்டு போடலைன்னாலும் கள்ள ஓட்டை போட்டுடுறான். இப்போ சாரில் எடுத்ததுக்கப்புறம் தான் தோத்தாங்க, இல்லைன்னா இந்த தடவையும் ஜெயிச்சிருப்பான். அதனால் பழக்க தோஷம். பதவி ஏற்கும் போதெல்லாம் கருணாநிதி வாழ்கம்மா, ஸ்டாலின் வாழ்கம்மா, இப்போ உதயநிதி வாழ்கங்கிறான். அதனால் இங்கே சட்டசபையும் குடிச்சோராக்கிட்டாங்க. பாருங்கள் அவன் எப்படி பதவி ஏற்கிறாங்க. சனாதன எதிர்ப்பு போராளி சமூக நீதி காவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு என்றைக்கும் போராடும், தமிழ்நாடு என்றைக்கும் வெல்லும். புதுசாக வந்த சபாநாயகருக்கு சொல்கிறேன், இந்த உதயநிதி வாழ்கன்னு எழுதுனதை சபை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க, அதில் வைக்கக்கூடாது. அதெல்லாம் இதான்னு சொல்ல அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அதில் சேர்த்துக்கங்க, அதெல்லாம் முதல்ல அதை விட்டு தூக்கிடுங்க அப்படிங்கிறது பதவியேற்பு விழாவில் நடந்த ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இது. அடுத்தது அதிமுக நிலைமை தான் ரொம்ப மோசமாக போச்சு. அதிமுக என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 47 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. இவர் பாவம் எடப்பாடி கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டார், உணர்ச்சி வசப்பட்டார். ஸ்டாலின் கொண்டாந்து உங்களை முதலமைச்சராகிறேன், நான் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறேன்னு உடனே எதை பற்றியும் யோசிக்கலை. இந்த சமாதியில் போய்கிட்டு இதே மாதிரி பேசுனாங்க 2 பேரும். சமாதியில் ஏமாந்து அவருக்கு கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தார்ல, அது மாதிரி அதிமுககாரங்க ஏதோ கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாங்கன்ட்டாங்க. அது அதிமுககாரங்களை நிறைய அதிமுக ஆமாம் சார் கோர்ட்டில் வாங்கிட்டான். கோர்ட்டில் வாங்கிட்டா ஏன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணல அப்படின்னு கேட்டால், ஆமாம் ஏன் பண்ணலன்னு கேட்குறாங்கன்னா அதிமுககாரங்க அவனுக்கே புரியல, அப்படி முட்டாளாக்குனாங்க சமாதி விஷயத்தில். அப்புறம் என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா சமாதி கட்டினதுக்கு நிறைய பேர் கேஸ் போட்டிருக்கான், அதெல்லாம் வாபஸ் வாங்குறேன், அதனால தான் நான் கருணாநிதிக்கு சமாதி கொடுத்தேனே ஏமாத்தினார். அதுக்கப்புறம் எல்லாம் சிந்திச்சாங்க, எப்படிப்பா சமாதி கட்டினதுக்கப்புறம் தோண்டி எடுக்க முடியும் ஜெயலலிதாவை, அப்போ எடப்பாடி நம்மளை ஏமாத்துறாருன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஒருவேளை அதில் தப்பி மறுபடியும் இதாகினார் பொதுச் செயலாளராக. இப்போ என்ன பண்ணிட்டார், உணர்ச்சி வசப்பட்டு முதலமைச்சராக போகிறவனு கூட்டணியில் ஒத்துக்கிட்டார். பாருங்கள், எல்லா அதிமுக எம்எல்ஏவும் சுதாரிச்சிட்டான். 47 பேரில் 30 பேர் தனியாக பிரிஞ்சு வேலுமணி, இவர் CV சண்முகம்னு ஒருத்தர் 2 பேர் தலைமையில் கூடி தனியாக செயல்படுவோம் அப்படின்ட்டாங்க. தனியாக செயல்படுறவங்க யார் பக்கம் போகிறாங்க, விஜய் பக்கம் போயிடுவாங்க, ஆதரவை கொடுப்பார்கள்னு செய்தி அடிப்படுது. அப்படி நடந்தால் நாட்டுக்கு நல்லது. ஏன்னா இந்த திமுக கூட்டணியில் இருக்கான் பாருங்க, அவனை பூரா சேர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த ஆட்சியை நடக்கவே விட மாட்டான், நல்லது செஞ்சால் உள்ளே வருவான். திமுக அமைச்சர்கள் மேலே கேஸ் போட்டால் கம்யூனிஸ்ட்காரன் கேஸ் போடாத அப்படி திருமாவளவன் சொல்லுவார், கேஸ் போடாத, இல்லைன்னா நாங்கள் வாபஸ் வாங்கிடுவோம். அதனால் அதுதான் அந்த திமுக கூட்டணிக்காரங்களையே சேர்க்கக்கூடாது, வேறு வழி இல்லாமல் சேர்த்துட்டாங்க. இந்த 30 பேர் அதிமுகலேருந்து சேர்ந்துட்டாங்கன்னா
செங்கோட்டையனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். அதோடு முடிந்து போச்சு. அதுக்கப்புறம் சுதந்திரமாக இந்த ஆட்சி எந்த முடிவுகளையும் திமுகவுக்கு எதிராகவும் அமைச்சர்களுக்கு எதிராகவும் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களையும் உள்ள தள்ளலாம். அதனால் அது நமக்கு மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அடுத்ததாக புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரொம்ப குஷியானவங்க, ரொம்ப மகிழ்ச்சியானவங்க நம்ம குடிமகன்கள் தான். டாஸ்மாக் எல்லாரும் ஒரே குஷியில் போகிறான். போய் டாஸ்மாகில் ஆஃப் கொடுங்குறான். உடனே அவன் 10 ரூபா அதிகம் வச்சு கொடுக்குறான். கொடுக்க முடியாது. 10 ரூபா ஏன் கொடுக்குறான்? ஆட்சி மாறி போச்சு இல்லை, புதிய ஆட்சி வந்துருச்சு. 10 ரூபா மாற்ற என்ன சொல்கிறாங்கிறான். அவன் உள்ள வேலை பார்க்குறவன் பயந்துக்கிட்டு சரி சரின்னு 10 ரூபா இல்லாமல் கொடுக்குறான். அவங்க பாருங்கள், டாஸ்மாகில் வேலை பார்க்குற பயிலுங்க ஆட்சி தான் முடிஞ்சிருச்சு இல்லை, 10 ரூபா அவங்க தானே கமிஷன் வாங்கினான். கமிஷன் வாங்குறவங்களாம் போயாச்சு, இப்போ உன்னையும் எடுத்துகிட்டு போகிற, அதனால் ஒழுங்கான விலை கொடுயா அப்படின்னு அவன் கேட்குறான். அதனால டாஸ்மாகாரெல்லாம் பயந்து போயிட்டான். போன ஆட்சிலாம் மாறி போச்சு. இதுக்கப்புறம் யாரும் ஊழல்லாம் பண்ண முடியாது. 180 போடு, ஏன் உரிமை போடுங்க. 180 போடு போடு போடுங்க. அவர் ஆட்சியே ஏத்துட்டாரு, இன்னும் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது? இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்த ஆர்டர் விஜய் என்ன பண்ணணும்? மது தொழிற்சாலை திமுக எம்பிகள், திமுகவை சேர்ந்தவர்கள், அந்த கனிமொழி, ஜெகத்ரட்சகன், டிஆர் பாலு, இந்த திமுக காரன் எம்எம்ஏ இருக்கணும். அவன் உற்பத்தி செய்கிற மது தொழிற்சாலையிலிருந்து டாஸ்மாக் மதுவை வாங்கக்கூடாதுன்னு ஆர்டர் பண்ணணும். அந்த கம்பெனிலாம் மூடணும். மூடி டாஸ்மாகை விரைவில் மூடணும். பீகார் மாதிரி படிப்படியாக மூடணும். படிப்படியாக தான் மூட முடியும். இப்போ 40,000 கோடி டாஸ்மாகில் அரசாங்கத்துக்கு வருமானம் வருது. 10 லட்சம் கோடி கடன். உடனே டாஸ்மாகை மூட முடியாது. அது உடனே வாய்ப்பில்லை. படிப்படியாக மூடிட வேண்டியது தான். ஏன்னா டாஸ்மாகை மூடணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இருக்கிற வரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 40,000 கோடி வருமானம். ஆனால் உண்மையான வருமானம் 1 லட்சம் கோடியும் தாண்டுது. இவன் அரசியல்வாதி எப்படி கொள்ளையடிச்சாங்கிறதையும் சொல்லி, அதாவது இருக்கிறது 6,000 7,000 கடை, ஆனால் இவன் கணக்கு காமிக்கிறது 5,000 கடை. அப்போ மீதி 2,000 கடையில் வரக்கூடிய அத்தனை வருமானமும் இவங்க அரசியல்வாதி கொள்ளையடிச்சிடும். இந்த திமுக காரன் நடத்துகிற மது தொழிற்சாலைனால அவன் 15 ரூபாய்க்கு சரக்கு செய்கிறான். இவங்க ஆளுங்கட்சிக்கு வந்துக்கிட்டு பணத்தை கொடுக்குறான். ஒரு பாட்டிலுக்கு இவ்வளவுன்னு கொடுத்துட்டு மீதி 170 ரூபாய்க்கு விற்கிறான். எல்லாம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ 7,000 கடையும் ரெக்கார்டுக்கு வந்துச்சுன்னா இன்னும் அதில் ஆயிரக்கணக்கான கோடி அரசாங்கத்துக்கு லாபம் வரும். பாரில் விற்கிறான். எல்லாம் பினாமி பேர். இந்த பார்லையும் கரெக்டாக ஏலத்துக்கு விட்டுட்டா ஒரு இதில் சொல்கிறாங்க 1 லட்சம் கோடியிலிருந்து 1,20,000 கோடி வரை அரசாங்கத்துக்கு லாபம் வரும். இப்போ 40,000 கோடியை காமிச்சிட்டு மீதியை இவங்க அடிச்சுட்டு போயிடறாங்க. 80,000 கோடிங்கிறாங்க. அதனால் இந்த டாஸ்மாகை மூடுற வரை இந்த 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடியும் அரசாங்கத்துக்கு வருமானமாக மாற்றி அந்த கடனெல்லாம் அடைக்கணும். அதனால் டாஸ்மாகில் செய்ய வேண்டிய கணக்கு நிறைய இருக்குது. விஜய் என்ன பண்ணணும்னா ஒரு வெள்ளை அறிக்கை தயார் பண்ணணும். டாஸ்மாகில் என்னென்ன ஊழல் பண்ணாங்க, என்னென்ன இதெல்லாம் பண்ணாங்க இவங்களுக்குள்ள, அவ்வளவையும் வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லுங்கள். இவர்கள் உத்தமர்களாங்கிறது அப்போ தான் மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. டாஸ்மாக் விஷயத்தில் இன்றைக்கி குடிமகன்கள் எல்லாம் குதிச்சு எழுந்துட்டாங்கல்ல. அதனால் இந்த கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது ஸ்டாலின் ஏமாந்த கதை அப்படின்னு ஒன்று செய்தி வந்துருக்கு. ஸ்டாலினும் ஏமாற்றிட்டாங்களாம். ஸ்டாலின் ஏன் தோத்தாருன்னு. ஸ்டாலின் தோற்றதுக்காரனே 75 லட்சம் இந்த சார் ஓட்டு தான். இப்போலாம் கள்ள ஓட்டா போட்டாங்க, நிறுத்தினாங்க, காலி. அங்கே பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி தோற்று போனாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாரில் வங்காளதேசம் அங்கே இருந்து வந்த நிறைய பேர் இங்கே வேலைக்கு வந்து பொழப்புக்கு வந்தவனை பூரா மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க, ஆதார் கார்டில் போட்டு ஓட்டர் ஐடியில் சேர்த்து விட்டாங்க. வங்காளதேசத்துக்காரன்லாம் இங்கே வந்து ஓட்டு போட்டான். இப்போ பிஜேபி அதை சுதாரித்து என்ன பண்ணாங்க, சார் இதில் வங்காளதேசத்துக்காரன் பேரெல்லாம் நீக்கிட்டாங்க. ஓட்டு இதை விட்டு வாக்காளர் பட்டியலை விட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஓட்டு போட்டால் வண்டவாள வெளியில் வந்து மம்தா பானர்ஜி தோற்று போயிட்டாங்க. லட்சக்கணக்கான பேர் இப்போ நாட்டை விட்டே வெளியில் போகிறான் வங்காளதேசத்துக்காரெல்லாம். ஏன்னா பிஜேபி அரசு அங்கே வந்துருச்சுன்னு. நம்ம நாட்டுக்காரன் தானே ஓட்டு போடணும். வெளிநாட்டுக்காரன் வந்து நமக்கு ஓட்டு போட முடியுமா? நம்ம வங்காளதேசத்தில் இருந்தால் ஓட்டு போட முடியுமா அந்த அரசாங்கத்துக்கு? பாகிஸ்தானில் எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க, ஓட்டு போட முடியாது. அமெரிக்காவில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க, ஓட்டு போட முடியாது.
அந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்கு தான் ஓட்டு போடணும். இங்கே தான் இந்த வந்த கர்மத்தை வச்சுருந்தாங்க. வந்தால் கிடையாது. இங்கே உள்ளவன் செத்தவன் ஓட்டு, நம்ம திமுகக்காரன் செத்தவன் ஓட்டு, ஆளு இல்லாத ஓட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தான். அதனால் இது நான் இப்போ என்னென்னா ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு, நமது ஆட்சி எப்படி நடக்கிறது அப்படின்னு 3 பேர்கிட்ட ரிப்போர்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. யார் யார்? ஒன்று உளவுத்துறை, இன்னொன்று அவர் மருமகன் சபரீசன், அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டை எடுக்க சொல்லியிருக்காரு. அடுத்தது 3வது ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காரு. 3வது வந்து இந்த ஸ்டாலினோட செயலாளரம், அவர்கிட்ட கேட்டிருக்காரு. இந்த விஷயம் 3 பேருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்க. ஸ்டாலினுக்கு தெரியாமல், அவன்கிட்ட கேட்டிருக்காரு, அவன்கிட்ட கேட்டிருக்காரு. 3 பேர், நம்ம 3 பேரும் ஒரு கூட்டணி, நம்ம 3 பேரும் ஒரே மாதிரி ரிப்போர்ட்டை கொடுப்போம் அப்படின்ட்டு மக்களிடம் உங்கள் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிறதுன்னு கொடுக்குறாங்க. மகளிரிடம் உன் செல்வாக்கு கொடி கட்டி பறக்கிறதுன்னு கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டாலின் ஆகா நமக்கு நிறைய கொடி கட்டி பறக்குது அப்படின்ட்டு இவங்ககிட்ட தனித்தனியாக யார் யாருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம், அந்த 3 பேரும் கூட்டணி மறுபடியும் சேர்ந்தாங்க. திமுக காரனில் எவன் பணம் கொடுக்குறான்னா அவனுக்கெல்லாம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிடுவோம், சீட்டு கொடுக்கலான்னு 3 பேரும் பங்கு போட்டுக்குவோன்ட்டு 3 பேர் சேர்ந்து ஒரே ஆள் பேரை சொல்லி இவங்களுக்கெல்லாம் கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இவங்க கொடுத்த ஆள் பூரா தோற்று போயிட்டாங்க. இப்போ தான் துர்கா ஸ்டாலின் சுதாரித்து 3 பேரையும் கூப்பிட்டு விசாரித்தா 3 பேர்களும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்து. இது வந்து ஸ்டாலின் மேலே தானே தப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள் மந்திரிகள்கிட்ட கேட்பாங்க, மந்திரிங்களே என்ன எல்லாம் மக்களுக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிம்பாங்க. அவன் ஆமான்னு தான் சொல்லுவான். உடனே அவர் போய் தூங்க மாட்டார். ராஜா நைட்டு நேரத்தில் மாறு வேஷம் போட்டு அங்கே ஒவ்வொரு இடமா போய் உட்காருவார். அங்கே இருக்கிறவன்ட்ட என்னப்பா சாப்பிட்டையா, சாப்பாடு கிடைக்குதா, அரிசி கிடைக்குதா, இந்த மன்னரோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு அப்படியே திட்டுவான். மன்னரே மோசமானவையே அந்த ராஜான்னு. உடனே அங்கே இருக்கிறவன் அடிக்க வந்துடும். ராஜாவை பற்றி எதுவும் பேசாது. எவ்வளவு நாட்டில் வந்து வளங்கள் இருக்குது, எல்லா பொருட்களும் விலை மலிவாக கிடைக்குது, அவரை திட்டாதம்மா. அப்போ ராஜா புரிஞ்சுக்குவார், நம்ம ஆட்சி நல்லா இருக்குது, அப்படியே போயிடுவார். மந்திரி பேச்சை நம்ப மாட்டார். ஸ்டாலின் வந்து இங்கே வீட்டிலேயே படுத்துக்கிட்டு இருந்து செனட் ஆஃப் ரோட்டில் இந்த 3 பேர் பேச்சை கேட்டுட்டு அப்படியா நல்லா இருக்குது தோற்று போயிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க துர்கா ஸ்டாலினுக்கு செய்தி வந்து துர்கா ஸ்டாலினுக்கு சொல்லி அவங்க 3 பேர் செஞ்சது அயோக்கியத்தனம். திமுகவில் அப்படி தானே அயோக்கியத்தனம் நிறைய பண்ண. ஆனால் உங்கள் கணவர் தோற்றதுக்கு காரணமே சாரு தான். இவ்வளோ நாளாக கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க, போச்சு சாரு, இவருக்காவதும் காலி, அதனால தான் தோத்தாருங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும். இனாவில் ஏங்கிறது அவங்கெல்லாம் சபரீசன்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு தானே இருக்கார். உங்களுக்கு தெரியாமல் இவ்வளோ சொத்து இருக்குது, அதெல்லாம் விசாரிங்க. எப்படி உங்கள் குடும்பத்து முதுகுல குத்துனாருங்கிறதெல்லாம் விசாரிங்க அப்படிங்கிறது இறுதிக்கட்ட செய்தி. இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.